அனைத்து பணியாளர்களுக்கும் காலை வணக்கம். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இப்போ புது அப்டேட்டில் வந்திருக்கக்கூடிய ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம் முக அடையாளம் வைத்து சத்துமாவை எப்படி பதிவு பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் 2 விஷயம் இருக்குது. முதல் மாதம் எல்லா பயனாளிகளுக்கும் இதுதான் முகம்னு சொல்லி பதிவு பண்ணுவீங்க. கர்ப்பிணி பெண் பால்ட்டும் தாய்களுக்கு அவங்களதேவும், குழந்தைங்களுக்கு அவங்க கார்டியன் யாரோட ஆதார் போட்டிருக்கோமோ அவங்களத நம்ம பதிவு பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் இதில் குழந்தையுடைய அப்பாவோட ஃபேஸை பதிவு பண்ணுறேன். இதில் ஹேடியா மரியம் அப்படின்ற ஒரு குழந்தையுடைய ஆதாரை நம்ம பதிவு பண்ணுறோம். இதில் டிஹெச்ஆர் அப்படின்னு கொடுத்துருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதுமே அது காமிக்கும். இது வரைக்கும் கார்டியனோட ஃபோட்டோ எடுக்கலை, அதே மாதிரி இகேஒய்சியும் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், கீழே இருக்கக்கூடிய ப்ரொசீட் அப்படின்ற தொடர் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அல்லது ப்ரொசீட் அப்படின்னு இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணணும். இந்த பேஜில் காமிக்கும் யாரோட ஆதார் பதிவு பண்ணியிருக்கு, அவங்க பேர், ஆதாரில் இருக்கக்கூடிய 4 டிஜிட்க்கு காமிக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபேஸ் கேப்சர் பண்ணணும், இகேஒய்சி பண்ணணும் அப்படின்றத இது நமக்கு காட்டுது. இதுலேயும் கீழே ப்ரொசீட் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ அடுத்த பேஜுக்கு வரும். இந்த பேஜில் ஆதார் யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்கும். அக்செப்ட் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. அப்புறம் இதில் ஃபேஸ் எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதாவது ஷேடோவும் நிழலும் அதிகம், வெளிச்சம் அதிகம் இல்லாமல் கரெக்டாக ஃபேஸ் கிளியராக தெரிகிற மாதிரி இருக்கணும், மிடில் இருக்க காமிச்சிருக்க இமேஜ் மாதிரி இருக்கணுன்றாங்க. ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா கேமரா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்கும். இப்போ இதில் கண்ணை சிமிட்டாத வரைக்கும் அதை ஹியூமனை டிடெக்ட் பண்ணிக்காது. கண்ணை 3 தடவை இல்லை 4 தடவை சிமிட்டும் பொழுது அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த லைன் ஃபோட்டோ சுற்றி இருக்கக்கூடிய ரெட் கலர் லைன் க்ரீன் கலரில் மாறும். ப்ராசஸிங் இமேஜ் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ 2 செகண்ட் கழித்து உங்களுக்கு என்ன ஆகுன்னா அந்த கேப்சர் ஆன ஃபோட்டோவை காட்டும். அது ஓகேவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சேவ் கிளிக் பண்ணணும், இல்லைனா கேப்சர் அகெயின் கொடுத்து மறுபடியும் உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது ஓகேவாக இருக்கனால நான் இப்போ சேவ் கொடுக்குறேன். அடுத்து இகேஒய்சிக்கு பண்ணலான்னு சொல்லி கேட்குது. இந்த இடத்துல நான் ப்ரொசீட் கிளிக் பண்ணுறேன். ப்ரொசீட் கிளிக் பண்ணதுமே ஆதார் டேட்டா நம்ம இப்போ வெரிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் இங்கேயும் கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் கொடுக்குறேன். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆனதும் அடுத்த பேஜில் ஆதார் வெப்சைட்டுக்கு போய் ஆதார் வெப்சைட்டில் ஆதார் டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ண சொல்லும். ஃபஸ்ட்டு எந்த பையனோட ஆதார் கொடுத்து வெரிஃபை பண்ணணுமோ அந்த பையனுடைய ஆதார் நம்பரை பதிவு பண்ணணும். ஆதார் நம்பர் பதிவு பண்ணி முடிச்சதுமே கீழே மார்க் பண்ணியிருக்க கட்டத்தில் ஒரு 6 டிஜிட் இருக்கும், 6 எழுத்து இருக்கும். கேபிட்டல்லையோ இல்லை ஸ்மால்லையோ 6 எழுத்து இருக்கும். அந்த 6 எழுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் நம்ம டைப் பண்ணணும். அதே மாறாமல் இப்போ அது ஸ்மால் இருக்குன்னா ஸ்மாலு, கேப்ஸ் இருக்குன்னா கேப்ஸ்ன்னு சொல்லி பதிவு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணணும். அப்படி நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்த உடனே என்ன ஆகும்னா ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல பதிவு பண்ணணும். அந்த ஓடிபியை இப்போ பதிவு பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் ஆதாரில் இருக்கக்கூடிய பேர், டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் வச்சு நாங்கள் இதை வெரிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கு பர்மிஷனுக்கு அலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்க அப்படின்னா இகேஒய்சி சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வரும். ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா சத்துமாவு எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும், எவ்வளோ பேக்கெட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் இப்போ 25 நாளைக்கு கொடுத்துட்டு 7 பேக்கெட்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். 7 பேக்கெட் சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்து அந்த பயனாளிக்கு ஓடிபி போகும். கீழே ரெக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் இருக்கக்கூடிய ரெக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணணும். அப்போ பெனிஃபிஷரிக்கு ஓடிபி போகும். மறுபடியும் அந்த ஓடிபியை வாங்கி பதிவு பண்ணணும். பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணிக்கணும். வெரிஃபை கிளிக் பண்ண உடனே ஓடிபி வெரிஃபை ஆச்சு, ப்ளஸ் அவங்க சத்துமாவை பதிவு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி வரும். இப்போ பயனாளியோட பேருக்கு கீழே 25 நாளைக்கு டிஹெச்ஆர் கொடுத்தாச்சுன்னு வந்தாச்சு. இது பயனாளியை பதிவு பண்ண முறை. இப்போ அடுத்து அடுத்த மாதம் எப்படி பதிவு பண்ணுவீங்கன்றதை பார்க்கலாம்.
இப்போ வந்து போன மாதம் ஆல்ரெடி இந்த குழந்தைக்கு ஃபேஸ் பதிவு பண்ணியாச்சு, இனியால் அப்படின்ற குழந்தைக்கு. அந்த குழந்தைக்கு இப்போ இதில் வந்து சத்து மாவு கொடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதம் நீங்கள் பதிவு பண்ணதும் அடுத்த மாதம் எப்படி அதை ரெகனைஸ் பண்ணோம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இனியால் பாப்பாவுக்கு போன மாதமே நம்ம பதிவு பண்ணிட்டோம் ஃபேஸு. இந்த மாதம் வந்து டிஹெச்ஆர் பதிவு மட்டும் தான் கொடுக்க போகிறோம். டிஹெச்ஆர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த பேஜில் வந்து எத்தனை நாளைக்கு டிஹெச்ஆர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பேக்கெட்னு கேட்குது. கீழே வந்து ஃபேஸ் அத்தென்டிகேஷன் போன மாதம் யாரை பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிக்குது. ஸோ இப்போ நான் வந்து ரெண்டையும் சூஸ் பண்ணிக்கிறேன். எத்தனை நாளைக்கு கொடுத்தாச்சுன்னு போட்டாச்சு. கீழே ஃபேஸ் அத்தென்டிகேஷன் அப்படின்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வட்டத்தை தொட்டுட்டு ப்ரொசீட் கொடுத்தேன் அப்படின்னா கேமரா ஓப்பன் ஆகும். கீழே கொடுத்தாச்சு. ப்ரொசீட் கிளிக் பண்ணதும் கேம் வந்து ஓப்பன் ஆகும். இப்படி கேமரா ஓப்பன் ஆனதுமே வந்துட்டு அது பர்மிஷன் கேட்கும் கேமராவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கண் சிமிட்டணும் ஒரு 2-3 தடவை. அதுக்கப்புறம் இந்த ரெட் கலரில் இருக்கிறது க்ரீன் கலரில் ஆகி வெரிஃபைடுன்னு சொல்லி வரும். வந்ததுமே அதுக்கு அடுத்து வந்துட்டு ஃபேஸ் அத்தென்டிகேஷன் முடிஞ்சிச்சு. பயனாளிக்கு வந்து ஓடிபி அனுப்புகிறோன்னு சொல்லி ரெக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த ஓடிபியை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பயனாளிக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை வாங்கி பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஹெச்ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட்னு வரும். பேருக்கு கீழே 25 நாள்னு வரும். இப்போ வந்துட்டு அந்த கேமராவில் வந்து ஒருத்தரோட ஃபேஸ் தான் இருக்கணும். குழந்தைய கையில் வச்சுட்டெல்லாம் போடக்கூடாது. அப்படி பண்ணால்